உண்மை நிலவரம் வெளியே வர வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களுடைய பொதுச் செயலர் எடப்பாடியார் குரல் கொடுக்கிறார். கூட்டணி வைப்பதற்காக யாரிடத்திலும் போய் அதிமுக தவம் கிடக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதிமுகவை நாடி கூட்டணியில் கட்சிகள் படையெடுக்கின்ற காலம் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே எங்களுடைய பொதுச் செயலர் எடப்பாடியார் சட்டமன்றத்திலே பேசிய கருத்துக்களும் வெளியே சொன்ன கருத்துக்களிலும் உண்மை இருக்கிறது. அவர் தர்ணால உட்காந்தாரு, என்ன நீக்கணும்னு கேட்டா என்ன நீக்கணும்னு அவருக்கே தெரியல. எதுக்காக தர்ணால உட்காந்தாரு, என்ன நீக்கணும் எதுவுமே தெரியாம உட்காந்து பாட்டு கத்திட்டே இருக்காரு. பேரவைத் தலைவர் அவர்களே, பேரவைத் தலைவர் ஒரு மேனாள் முதலமைச்சராக இருந்தவர், ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவர், இந்த பகுதியை நீக்க வேண்டும், இது தவறாக சொல்லி இருக்காங்க கூட அவரால் சொல்ல முடியலாங்க. எதுக்கு வந்தாரு, எதுக்கு பேசினாரு, எதுக்கு தரையில் அமர்ந்தாரு, எதை நீக்க சொன்னா அவருக்கே தெரியல. அதனால இதுதான் இன்றைய எதிர்கட்சி தலைவருடைய அரசியல். அதாவது ஒரு இன்சிடென்ட்ஸ்ல ஒன்று சொன்ன உடனேயே எல்லாத்துக்கும் கூட்டணி புள்ளி தான் வைக்க முடியாது. கூட்டணி நடக்கலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம். அதை பற்றி கூட்டணி பற்றி பேசுவதற்கு நான் இப்போ வரல. நாங்கள் கூட்டாக அரசாங்கத்தை எதிர்ப்போம். அது கூட்டணியா கூட்டாகவா என்பது வருங்காலம் முடிவு செய்யும். ஒரு அரசியல் கட்சியினுடைய ஜனநாயக கடமை மக்களை சந்திப்பது. மக்கள் எங்கே இருக்கின்றார்களோ அங்கேதான் நாங்கள் செல்ல வேண்டும். மக்களிடம் சென்றுதான் நாங்கள் துண்டு பிரசுரம் கொடுக்க முடியும். மக்கள் மத்தியிலே தான் நாங்கள் போராட்டம் செய்ய முடியும். அதனால் எனக்கு ஒரு 2-3 நாள் லீவ் விட்டாங்க. சரி, அதனால்தான் அவசரமாக இந்த செயற்குழு, சரி இன்னைக்கு விடுமுறை எனக்கு. நான் பொது வாழ்க்கையில 28 ஆண்டுகள் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த 28 ஆண்டுகளில் எனக்கு மிகவும் பிடித்த நிகழ்வு இப்போ நடைபெறுகின்ற நடைபயணம் நிகழ்வு தான். பாட்டாளி மக்கள் கட்சினா மருத்துவரையா தான், மருத்துவரையானா பாட்டாளி மக்கள் கட்சி தான். இதை ஏற்றுக்கணும். அதை விடுத்து சுயநலத்திற்காக அல்லது ஐயா அவர்களை கொச்சைப்படுத்தணும்னு சொல்லி ஊடகங்களை செய்தி சொல்கிறது, வெளியில் நிகழ்ச்சி பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுறதுலாம் இது அவமானப்படுத்துறது. இது நல்லதல்ல. இனியாவது திருத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி மறப்பது நன்றென்று அல்லது அது துரோக செயலாக தான் பார்க்குறோம். தந்தையும் தாயையும் காப்பாற்றாத மகன் தமிழகத்தை எப்படி காப்பாற்ற போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் கேட்டிருக்காங்க. 100% உண்மை, 100% உண்மை. அவர் மட்டுமா, பல பேர் இதே கருத்து தான். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியை சார்ந்த அமைச்சர்கள் அல்லது எதிர்கட்சியில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைவர் அல்லது பிற கட்சிக்காரர்கள் எல்லாருடைய கருத்தும் இதுதான். பாட்டாளி மக்கள் கட்சியை தோற்றுவித்தது உழைப்பு என்பது அதனுடைய சொந்தக்காரன் உரிமை என்னன்னா, இப்போ அதே பேரை வச்சுட்டு அதே கொடியை வச்சுட்டு இதான் என் கட்சின்னு சொல்கிறது எந்தவித நியாயமும் இல்லை, சொல்லவும் கூடாது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பெயருக்கும் கொடிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. கிட்டத்தட்ட 6-8 மாதத்தில் நடந்த சண்டையில் 3 தடவை சொல்லியிருக்கேன், நீ தனியாக கட்சி ஆரம்பிச்சிக்கோ அப்படின்னு. இப்போவும் சொல்கிறேன் உங்கள் முன்னால். அதனால் இனிமேல் இந்த கொடியை பயன்படுத்தின்னு என்னுடைய பேரையும் பயன்படுத்தின்னு இனிஷியல் வேணால் கொடுக்கலாம். ஆர் அன்பமணி, அது ஒன்றும் ஆட்சேபனை இருக்க முடியாது. அதனால் நீ தனி கட்சி ஆரம்பிச்சு இனிஷியலும் போட்டுக்குவோம். உடல்நிலை எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. அதையா கையை பிடிப்பேன், கத்தக்கூடாது. கையை பிடிப்பேன், கத்தக்கூடாது. ஐயோ வரையில வெளியிட்டு அரையா ஏன்னா தலைவா, அதுக்கு நல்ல கேள்வி. போன முறை இங்கிருந்து போகும்போது சிஎம் அவங்க வந்தாங்க. சிஎம் அவங்க நம்முடைய கோயம்புத்தூருக்கு வந்திருக்கிறாங்க. அவர் விமானத்துக்குள்ளே வந்த பிறகு எந்திரிச்சு அவருக்கு மரியாதை செலுத்தி கோயம்புத்தூரில் இந்த திட்டங்களை எல்லாம் கொடுத்ததற்காக நன்றியும் தெரிவித்து தான் என்னோட இருக்கையில் போய் அமர்ந்தங்கன்னா. ஏன்னா நம்ம முதலமைச்சர் வந்திருக்கிறாங்க, அது வேறு. அரசியல் வேறு, அது வேறு. அதே போல் நாம் விமானத்தில் போகும்பொழுது, ட்ரெயினில் போகும்போது, பஸ்ஸில் போகும்போது வர்றாங்க. இன்றைக்கி அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் பக்கத்தில் வந்தாங்க. ஃப்ளைட்டு ஏறினோடனே அவரு தூங்கிட்டார். நான் புத்தகம் படித்து கொண்டிருந்தேன்.
இதுக்கு சாட்சி வந்து ஏர் ஹோஸ்டஸ் மட்டும்தான். நான் என்ன சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டீங்க. நான் புக்கு படித்து அவர் தூங்கிட்டார். இறங்கும்போது நல்லா இருக்கீங்களான்னு கேட்டார். இறங்கி வெளியே வந்துட்டோம். வெளியே வரும்போது நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்க. ஆனால் விமானத்தில் ஒரு தூங்குனது ஏர் ஹோஸ்டஸுக்கு தாங்க நான் தெரியும். ஏன்னா அவர் வந்து சட்டப்பேரவையிலேருந்து வர்றாரு. நாங்கள் பேசவே இல்லை. நான் புத்தகம் படித்து அவர் தூங்கினாருன்னா எந்த அரசியலும் பேசலை. போகும்போது பேசல, வரும்போது பேசல. ஆனால் விஜய் அவர்களுடைய சித்தாந்தம் வேறு, எங்கள் சித்தாந்தம் வேறுங்கண்ணா. ஃபுல் ஸ்டாப்ண்ணா. அதோட முடிஞ்சு போச்சுங்கண்ணா. அதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பலைங்கண்ணா. சித்தாந்தம் அடிப்படையிலே வேறு வேறு சித்தாந்தம். ஆனால் ஒரு நியாயத்திற்காக ஒரு உண்மையை பேசுவது என்னை பொறுத்தவரை தவறில்லை, எங்கள் உரிமை, கடமை. அதில் அரசியல் சாயமெல்லாம் கோர்த்து அதை பூசி பார்ப்பது அது அழகல்லன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா பல இடத்துல நம்ம பல பேர்த்த பாராட்டியிருக்கிறோம், பல பேர்த்தின் மீது குற்றச்சாட்டு வச்சிருக்கிறோம். அப்படித்தான் நீங்கள் இதை பார்க்கணுங்கண்ணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.